தமிழ் வேங்கையின் வணக்கம். தலைமைச் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அருள் நாகலிங்கம் அவர்கள் உண்மைக்கு மாறாக தொடர்ந்து பல்வேறு வகையான செய்திகளை அவிழ்த்து விட்டு கொண்டே இருக்கிறார். எமது வன்மையான கண்டனத்தை இந்த நேரத்தில் நான் முதலிலே பதிவு செய்து கொள்கிறேன். காரணம், இன்றைக்கு தமிழக அரசினுடைய பிரதிநிதிகள் யாரும் வடலூர் பெருவெளியில் அமைக்க இருக்கின்ற அந்த சர்வதேச மையம் குறித்த எந்த விதமான விளக்கத்தையும் இதுவரைக்கும் முன்வைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால், அண்மையிலே வெளியான ஜூனியர் விடன் பேட்டியிலே தான் அமைச்சர் சேகர் பாபு ஐயா அவர்கள் நாங்கள் இதுவரைக்கும் மக்களிடம் கருத்து கேட்டு தான் இதை நடத்துகிறோம் என்று சொன்னார். இந்த செய்தி அப்படியே கடலூர் மாவட்ட பத்திரிகையாளர்கள்கிட்ட இந்த செய்திகள்லாம் போய் சேரும்போது அவர்கள் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி அடைந்தார்கள். காரணம் என்னவென்றால், பத்திரிகையாளர்களுக்கே தெரியாமல் இப்படி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடந்திருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே வடலூரில் 2 முறை, கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 1 முறை என 3 முறை வெவ்வேறு தன்மை கொண்ட கருத்து கூட்டம் இங்கே நடந்து முடிந்திருக்கிறது. உள்ளூரில் இருக்கக்கூடிய முக்கியமான சன்மார்க்க அன்பர்களுக்கு தெரிவிக்கவில்லை. அரசுக்கு சார்பான சில பொதுமக்களை அல்லது சில தனிநபர்களை அழைத்து அவர்களிடம் கையெழுத்து பெற்றிருக்கிறார்கள். பத்திரிகை சம்பந்தமான எந்த விதமான பொது விளம்பரம் கொடுக்கல. சன்மார்க்க அன்பர்களுக்கான எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. குறைந்தபட்சம் வடலூரில் மாத பூசத்தப்ப வருகின்ற சன்மார்க்க அன்பர்களுக்காவது தெரிவிக்கின்ற மாதிரி வடலூர் புத்தக நிலையத்திலேயாவது ஒரு நோட்டீஸ் போர்டில் கூட இது மாதிரி ஒரு அறிவிப்பாது செஞ்சிருக்கணும். அது கூட கிடையாது. இப்படி எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் கமுக்கமாக நாங்களும் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் சொல்லிட்டு இன்னைக்கு நடத்தி முடித்திருக்கிறார்கள். இது இன்றைக்கு அமைச்சர் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. இது இன்றைக்கு தலைமைச் சங்க நிர்வாகியாக இருக்கின்ற அண்ணன் அருள் நாகலிங்கத்துக்கு நன்றாகவே தெரிகிறது. இப்படிலாம் இருக்கும்போது நீங்க அரசாங்கத்துக்கிட்ட நீங்க போய் இதை வெளிப்படையா நீங்க நடத்துறதுல என்ன, ஏன் நீங்க கமுக்கமா நடத்துனீங்கன்னு நீங்க முதல்ல கேள்வி எழுப்பியிருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக சன்மார்க்கிகள்கிட்ட நீங்க சமாதான முயற்சியில திரும்ப இறங்கிட்டு இருக்கிறீங்க. அதுல பல்வேறு வகையான உண்மைக்கு மாறான செய்திகளை நீங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. பேச்சுக்கு பேச்சு மாத்தி பேசுறீங்க. முதல்ல 3.4 விழுக்காடுன்னீங்க. இப்ப சமீபத்திய குரல் பதிவுல 3.4 ஏக்கருங்கிறீங்க. அப்ப பரப்பளவுங்கிறது விழுக்காட்டு அளவில் எடுக்க போறாங்களா, ஏக்கர் அளவில் எடுக்க போறாங்களா? பேச்சில் நிறைய முரண்பாடு உங்களுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. தயவு செய்து நான் மறுபடியும் சொல்றேன், எந்த கருத்து வேணாலும் நீங்க சொல்லுங்க. ஒன்று ஆதரிச்சும் கருத்து சொல்லலாம், எதிர்த்தும் கருத்து சொல்லலாம். அது அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா நீங்க என்னன்னா, நான் கேட்கிறேன், சன்மார்க்க அன்பர்கள் முழுவதும், சன்மார்க்க உலகத்தை சங்கத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் உங்களை நீங்க என்ன சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, நீங்க என்ன மக்களை உள்ளாட்சியினுடைய பிரதிநிதியா? எதுவுமே இல்லாம நீங்க எங்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நாங்களா உங்களை தேர்ந்தெடுத்தோம்? சன்மார்க்க சங்கத்திலே இன்னைக்கு உங்களை யாரும் மதிக்கல. நான் தான் பல தடவை சொல்றேன், நீங்க பின்னாடி திரும்பி பாருங்க.